வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று 7ஆம் வகுப்பு தமிழ் முதல் தாள் 2ஆம் பருவம் இயல் 2 இன்பத் தமிழ் கல்வி என்னும் தலைப்பில் உள்ள கவிதை பேழையில் உள்ள செய்யுளை பார்க்க போகிறோம். வாங்க மாணவர்களை பார்க்கலாம். முதலில் ஆசிரியர் குறிப்பை பற்றி பார்ப்போம். இதனுடைய ஆசிரியர் பாரதிதாசன். இவர் கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் இந்த பாரதிதாசன் ஆவார். இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ் பேரும் என்னும் தலைப்பில் உள்ள பாடல் இங்கு பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. வாங்க மாணவர்களை பார்ப்போம். பாரதிதாசன் கவிதை எழுதுவதற்காக தாளையும் எழுதுகோலையும் எடுத்தார். எதை பற்றி எழுதுவது என்று சிந்தித்தார். வானம், ஓடை, காடு, தென்றல், மயில் போன்ற இயற்கை பொருட்கள் எல்லாம் அவர் கருத்தை கவர்ந்தன. எனினும் புரட்சி கவிஞராகிய பாவேந்தர் தமிழரின் இன்னல் தீர்க்கும் வழி ஒன்றே கவிதையாக படைத்தார். அதை நாமும் படித்து சுவைக்கலாம். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். காடும் களனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். சோலை குளிர் தரு தென்றல் வரும் பசும் தோகை மயில் வரும் அன்னம் வரும். மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பரிதி காட்சி தரும். வேலை சுமந்திடும் வீரரின் தோள் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்னும். கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிற்கிடையே. இன்னலிலேயே தமிழ்நாட்டிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார். அன்னதோர் காட்சி இரக்கமுண்டாக்கியன் ஆவியில் வந்து கலைந்ததுவே. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிடும் வீரம் வரும். இப்பொழுது பாடலையும் பாடலின் பொருளையும் பார்ப்போம். ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட, என்னை எழுதென்று சொன்னது வான். கவிதை ஒன்றை எழுத தாளினை எடுத்தார். என்னை பற்றி எழுதுக என்று வானம் கூறியது. ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓவியம் தீட்டுக என்றுரைக்கும். அங்குள்ள நீரோடைகளும் தாமரை பூக்களும் தங்களை பற்றி எழுதுக என்று அவரிடம் கூறின. காடும் களனியும் கார்முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும். காடும் வயலும் கரும் நிறங்கொண்ட மழை மேகமும் தங்கள் அழகால் கவர்ந்து எம்மை பற்றி பாடுக என சொல்லாமல் சொல்லின. ஆடும் மயில் நிகர் பெண்களெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார். ஆடுகின்ற மயிலின் அழகுக்கு நிகரான பெண்கள் உயிருக்கு ஒப்பான அன்பினை குறித்து கவி வழி சித்திரம் தீட்டுக என்று கூறினர். சோலை குளிர் தரு தென்றல் வரும் பசும் தோகை மயில் வரும் அன்னம் வரும். சோலையில் இதமான குளிர்ச்சியை தரும் தென்றல், பச்சை வண்ண தோகை கொண்ட மயில், அன்னம் ஆகியன வந்து எம்மை பற்றி பாடுக என்றுரைத்தது. மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பரிதி காட்சி தரும். மாலையில் மேலே திசையில் மறைவிரிக்கும் போது பல வண்ண கோலங்களை தீட்டும் செந்நிற கதிரவன் எம்மை பாடுக என காட்சியளிக்கும். வேலை சுமந்திடும் வீரரின் தோள் உயர் வெற்பென்று சொல்லி வரைக என்றும். வேலேந்தி போரிடும் வீரர்களுடைய தோள்கள் நாங்கள் சாதாரண தோள்கள் அல்ல, உயர்ந்து நிற்கும் இரு மலைகள் எம் சிறப்பினை பற்றி பாடுக என கூறும். கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின என்னை இவற்றிற்கிடையே. இவ்வாறு அழகு காட்சிகள் எண்ணற்றனவாய் வந்து எம்மை பற்றி பாடுக எம்மை பற்றி பாடுக என கூவத் தொடங்கின. இன்னலிலே தமிழ்நாட்டிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தார்.
இன்னலிலே தமிழ்நாட்டிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயின்றிருந்தனர். இத்தகைய காட்சிகளுக்கிடையே என் தமிழ்நாட்டு மக்கள் செயலற்று தூங்கிக் கொண்டிருந்தனர். அன்னதோ காட்சி இரக்கமுண்டாக்கி என் ஆவியில் வந்து கலந்ததுவே. இவர்களின் இந்த நிலையை கண்டவுடன் எனக்கு இரக்கத்தினை தோற்றுவித்து என் உயிரில் கலந்துவிட்டன. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீக்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாக்கிடும் வீரம் வரும். தமிழ்நாட்டில் இன்பமளிக்கும் தமிழ் வழி கல்வியினை பெற்று எல்லோரும் கற்றவராய் திகழ்கின்றனர் என்னும் நிலையை எய்திவிட்டால் அவர்கள் துன்பங்கள் அகன்று நல்வாழ்வு நிலைக்கும், நெஞ்சினில் தூய்மை நிலவும், வீரம் பெருகிவிடும் என்று பாரதிதாசன் கூறுகிறார். சொல்லும் பொருளும் எத்தனிக்கும் முயலும் எத்தனிக்கும் முயலும் வெற்பு மலை வெற்பு மலை களனி வயல் களனி வயல் நிகர் சமம் நிகர் சமம் பரிதி கதிரவன் பரிதி கதிரவன் அன்னதோர் இப்படி ஒரு அன்னதோர் அப்படி ஒரு கார்முகில் மழைமேகம் கார்முகில் மழைமேகம் துயின்றிருந்தார் உறங்கியிருந்தார் துயின்றிருந்தார் உறங்கியிருந்தார். இதில் உள்ள மதிப்பீடை பார்ப்போம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். பின்வருவற்றில் மலையை குறிக்கும் சொல் வெற்பு. பின்வருவனவற்றில் மலையை குறிக்கும் சொல் வெற்பு. ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்தெழுதுவது ஏடு பிளஸ் எடுத்தேன். ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஏடு பிளஸ் எடுத்தேன். துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது துயின்று பிளஸ் இருந்தார். துயின்றிருந்தார் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது துயின்று பிளஸ் இருந்தார். என்று பிளஸ் உரைக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்றுரைக்கும். என்று பிளஸ் உரைக்கும் என்பதனவற்றை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்றுரைக்கும். பொறுத்துக. களனி வயல் களனி வயல் நிகர் சமம் நிகர் சமம் பரிதி கதிரவன் பரிதி கதிரவன் முகில் மேகம் முகில் மேகம். வினா. பாரதிதாசனின் மனதை கவர முயன்ற இயற்கை பொருட்கள் யாவை? காடும் வயலும் கரும் நிறம் கொண்ட மழை மேகமும் தங்கள் அழகால் கவிஞரை கவர்ந்து எம்மை பற்றி பாடுக என சொல்லாமல் சொல்லின. பாரதிதாசனின் மனதை கவர முயன்ற இயற்கை பொருட்கள் யாவை? காடும் வயலும் கரு நிறம் கொண்ட மழை மேகமும் தங்கள் அழகால் கவிஞரை கவர்ந்து எம்மை பற்றி பாடுக என சொல்லாமல் சொல்லின. தமிழ்மொழி கல்வி பயில்வதால் உண்டாகும் நன்மைகள் எவை என பாரதிதாசன் குறிப்பிடுகிறார். தமிழ்மொழி கல்வி பயில்வதால் உண்டாகும் நன்மைகள்: தமிழ் மக்கள் நல்வாழ்வு பெறுவர், நெஞ்சினில் தூய்மை நிலவும், வீரம் பெருகும். தமிழ்மொழி கல்வி பயில்வதால் உண்டாகும் நன்மைகள் எவை என பாரதிதாசன் குறிப்பிடுகிறார். தமிழ்மொழி கல்வி பயில்வதால் உண்டாகும் நன்மைகள்: தமிழ் மக்கள் நல்வாழ்வு பெறுவர், நெஞ்சினில் தூய்மை நிலவும், வீரம் பெருகும். சிறுவினா. இன்பத்தமிழ் கல்வி என்னும் பாடலின் மைய கருத்தை உங்கள் சொந்த நடையில் எழுதுக. கவிஞர் பாரதிதாசன் கவிதை எழுத முயன்றார். அப்போது வான், நீரோடை, தாமரை பூக்கள் ஆகியன தங்களை பற்றி கவிதை எழுதுமாறு வேண்டின. காடும் வயலும் கருமுகிலும் தம் அழகால் ஈர்த்து தம்மை பற்றி பாடுமாறு வேண்டின. மயிலின் அழகுக்கு நிகரான பெண்கள், உயிருக்கு ஒப்பான அன்பினை குறித்து கவி வழி சித்திரம் தீட்டுக என்றனர். தென்றலும் மயிலும் அன்னமும் தம்மை பற்றி கவி எழுத வேண்டின. அந்தி பொழுதில் மறையவிருக்கும் செஞ்சூரியன் தன்னை பற்றி பாடுமாறு வேண்டியது. இரு மலை போன்ற வீரர்களின் தோள்கள் எம் சிறப்பினை பாடுக என்றன. இவ்வாறு பற்பல அழகு காட்சிகள் அடுத்தடுத்து வந்து எம்மை பற்றி பாடுக என்று கூக்குரலிட்டன. தமிழர்களோ அறியாமை துன்பத்தில் ஆழ்ந்து செயலற்றிருந்தனர். அந்நிலை கவிஞர் உள்ளத்தில் இரக்கத்தினை ஏற்படுத்தியது. இந்த இழிநிலை மாற வேண்டுமானால் தமிழ்மொழி வழி கல்வி கற்று எல்லோரும் கற்றவராக திகழ வேண்டும். அவ்வாறு மாறினால் மக்களிடையே துன்பம் நீங்கும், சுகம் பெருகும், தூய்மையும் வீரமும் நெஞ்சில் தோன்றும். நன்றி மாணவர்களே.